சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி என் புருஷனுக்கு தெரியாம போய் இப்ப குடும்பமே உறவு கொண்டாடிட்டு வந்து எங்களை முட்டாளாக்கலான்னு பார்த்ததும் இல்லாம இப்ப என் புருஷனையும் சேர்த்து முட்டாளாக்கலான்னு பாக்குறீங்களா? அந்த ஓடுகாலி பூஜா போன் பண்ணி பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா பதிலுக்கு என் புருஷன் ஒரு வார்த்தை கூட பேசல. எங்க அம்மா கால்ல அடிபட்டு கீழே விழுந்து இவரை நான் கூப்பிட்டதும் என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வரேன்னு சொன்னதா நினைச்சு உங்க தங்கச்சி பேசிட்டு இருக்கா. இப்படி சும்மா அவ அந்த மாதிரி நினைச்சிட்டு பேசினா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணன் தம்பி தொங்கச்சி பாசம் பாசம்னு இத்தனை நாளா என் புருஷன் தலையில மிளகா அரைச்சதெல்லாம் போதுமா? இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் இனிமே எங்க கிட்ட வேண்டாம். கொஞ்சம் இருடா. இது பாரு டேய், நாங்க உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான்டா. அத இல்லன்னு சொல்லல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருப்பா. ஆனா ஒரு காரணம் இருக்கு. நீ கொஞ்சம் நிதானமா இரு. நான் சொல்றத கேளு. வேணாங்கிறேன். நான் எப்பவோ அவங்க ஒட்டும் வேணா உறவு வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் அவங்க உறவு வேணும்னு நினைச்சு அவங்க வீட்டு வாசப்படி மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களெல்லாம் மனசார நம்பினேன். ஆனா என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லடா. அண்ணன் அண்ணன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டு பண்றதெல்லாம் எனக்காகன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு ஏமாத்தி அத்தனை பேர் முன்னாடி என்ன தலைக்குனிய வச்சு அசிங்கப்படுத்திட்டு போனவன் அவன் தான் முக்கியம்னு நீங்க எல்லாம் கூட அவன் பக்கம் போயிட்டீங்கல்ல? ஏமா, உங்களுக்கு இந்த புள்ளைய விட அந்த புள்ள மேலதான் பாசம் அதிகம்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல? இல்லடா. அப்ப இத்தனை நாளா நான் ஏமாந்துட்டு தான் இருந்திருக்கேன். எனக்காக நீங்க எல்லாம் நிப்பீங்கன்னு நினைச்சேன். புரிஞ்சிருச்சு. எனக்குன்னு நிக்க இங்க யாருமே இல்ல. இல்லடா. டேய், என்னடா பேசுற நீ? இத பாருடா, நீ தான்டா எங்களுக்கு முக்கியம். பொய் சொல்லாத. உனக்கு இந்த தம்பி தான் எல்லாம்னு சொல்லி என்ன வசதியா பேசினவன் நீ. ஆனா நீ தான் இது எல்லாத்துக்கும் முதல் காரணமா இருந்து அந்த தம்பி தான் உனக்கு முக்கியம்னு அவனை பார்க்க போயிருக்க. ஐயோ, நான் கூட நீ ஏன் மேலதான் உயிரிய வச்சிருக்கேன்னு ஏமாந்துட்டேன்க்கா. ஐயோ இல்லடா. டேய், சொல்றது கேளுடா. அப்படி இல்லப்பா. இல்லக்கா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்கிறது சரியா வராது. எங்கடா போற நீ? இல்லக்கா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறேன். திரு, சொல்றது கேளுடா. அக்கா விடுக்கா, விடுங்கறல. இருங்க. இவங்கலாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா நம்ம எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இவங்க தாங்க நம்ம கூட இருக்க தகுதி இல்லாதவங்க. அதுவும் இப்ப இந்த வீடு உங்க பேர்ல இருக்குங்க. இந்த வீடு உங்களுக்கு சொந்தமான வீடு. நம்ம வேண்டான்னு நினைச்சு இவங்க எல்லாம் யார் கூட போனாங்களோ எல்லாம் அவங்க கூட போகட்டும். நாம இந்த வீட்டுல இருக்கலாங்க. டேய், இப்ப என்னடா உனக்கு? உனக்கு இங்க கூட இருக்க விருப்பம் இல்ல, அப்படிதானே? கரெக்ட் தான். உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி இது உன் வீடுதான். நாங்க தான் கையால் ஆகாதவங்க. உன்னை நம்பியும் உன் பொண்டாட்டிய நம்பியும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதானே நீயும் நினைக்கிற? இத பாருடா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுக்கோ. உன் தம்பிய ஒருத்தன் போட்டு அடிக்கிறான்னு தெரிஞ்சோ ஏன் என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம அவனை திருப்பி அடிக்கணும்னு உன் மனசு துடிச்சு போய் அடிச்சல்ல, அதுதான்டா பாசம். நீ உன் தம்பி மேலயும் தங்கச்சி மேலயும் காட்டுற பாசத்தை நீ ஏன் நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாதுடா. உன் மனச நீயே கல்லாக்கிக்கிட்டு வரட்டு கௌரவத்துக்காக வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. உனக்குள்ள ஒரு ஈகோ ஓடிக்கிட்டு இருக்குடா. நீதான் பெரியவன், அவன் சின்னவங்கிற ஈகோ. இத பாரு, அந்த ஈகோவை தூக்கி போடு. நம்ம குடும்பமா ஒன்னா இருக்கலாம்ப்பா. அப்போ இப்ப கூட நான் தான் தப்புங்கிற மாதிரி தெரியுது இல்ல? டேய், இல்லடா. ஐயோ, அக்கா இப்ப சொல்றேன்.
ஏதோ அவன் மேல பாசத்துல தெரியாம போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா திரும்பவும் நீங்க இன்னொரு முறை அவன் தான் முக்கியம்னு போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, தாராளமா போங்க. நான் தடுக்க மாட்டேன். உங்க விருப்பப்படியே உங்க ஆசை மகளுக்கு தாலி பிரிச்சு போடுங்க.